பாலருடைய வாயினால் பலனுண்டு பண்ணி உமைக்கு மகிமை உண்டாகும்படி செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த மகிழ்ச்சியான நாளில் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு தந்தையே, உம் திருமைந்த நேசு இவ்வுலகில் குழந்தையாக பிறக்கவும் அந்த பருவத்திற்குரிய மாசற்ற தன்மையை தரித்து கொண்டதோடு அவரிடம் வந்த குழந்தைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து ஆசிர்வதித்தாரே. இன்றும் உம் திருமுன் வந்திருக்கும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஆசிர்வதித்தருளும். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் நாங்கள் வளர்ந்து உமக்கு என்றென்றும் ஊழியம் செய்ய அருள் தாரும். இந்த சிறப்பு ஆராதனை ஆசிர்வதித்து உம்மை அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 377வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 377. பாடுங்கள். நமது மீட்பின் கண்மலையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, அது என்றும் அவருடைய. ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் நிறைவு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமகுடம். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்து சோதனைகளை எதிர்கொள்ள உறுதியோடும் அஞ்சா நெஞ்சத்தோடும் விசுவாசத்தில் முன் செல்வாயாக. ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையில் ஆண்டவரின் வழிநடத்துதலை பெறுவாய். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு குழந்தைகளை, தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பாவிகளை இரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். குழந்தைகளாகிய நம்மை அதிகம் நேசிக்கிறார். நமது குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்மை தாழ்த்தி நமது குற்றங்களை அறிக்கை செய்வோமோ?
கடவுளின் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்க தவறியிருக்கிறோமோ? நமது பெரியோர்களை கனம் பண்ண மறந்திருக்கிறோமோ? ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய மறுத்திருக்கிறோமோ? ஆலய ஆராதனை, ஞாயிறு பாடசாலை வகுப்புகளில் ஒழுங்காக பங்கு கொள்ள மறந்திருக்கிறோமோ? நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த தவறியிருக்கிறோமோ? நமது தவறுகளை உணர்வோம், இயேசுவிடம் அறிக்கை செய்வோம். நமக்கு மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. யாவரும் அமைதியாக நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்து நின்று பாவ அறிக்கை பாடலாக நான் பாவிதான் என்ற பாடலில் முதல் 2 அடிகளை சேர்ந்து பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனைகள் 446. நான் பாவிதான் படிடுவோம். குழந்தைகள் மட்டும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் அன்பின் தந்தையே, ஒருவன் சிறுபிள்ளையை போலானால் மட்டுமே பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களை மேன்மைப்படுத்திய கிறிஸ்து இயேசுவே, நாங்கள் உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்க மறந்திருக்கிறோம். எங்கள் பெற்றோர்களை கனம் பண்ண மறுத்ததை நினைத்து உண்மையாய் வருந்துகிறோம். ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிய மறுத்ததை நினைத்து உண்மையாய் வருந்துகிறோம். எங்கள் அன்பற்ற தன்மைகளையும் மற்றவர்களை மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து வருந்துகிறோம். பரிசுத்த நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காகவே மனிதராக பிறந்து நாளுக்கு நாள் ஞானத்தில் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தீரே. அதேபோல் எங்களையும் பரிசுத்தப்படுத்தி நாங்களும் இந்த உலகத்தில் உம்மை முன்மாதிரியாக கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பு பெற்றோர்களே, இந்த குழந்தையை எனக்காய் வளர்த்திடுங்கள் என்று சொல்லி நமது கரங்களில் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று அவர்களை வளர்த்திருக்கிறோமோ? நீதியின் வழியை காட்டியிருக்கிறோமோ? ஆண்டவரின் திருவார்த்தைகளை கற்று கொடுத்திருக்கிறோமோ? அன்பையும் ஈகையையும் சேவையையும் காண்பித்திருக்கிறோமோ? பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறோமோ? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமது தவறுகளையும் குறைகளையும் ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். பெற்றோர்கள் மட்டும் சேர்ந்து சொல்வோம். பரம தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லி எங்கள் கரங்களில் குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர். நீர் தந்த பிள்ளைகளை உமது வழியில் நடத்த தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து உண்மையாய் வருந்துகிறோம்.
அன்பையும் பரிவையும் ஆதரவையும் காட்டுவதற்கு பதிலாக குழந்தைகளை கோபப்படுத்தி இருக்கிறோம். உமது கற்பனைகளையும் கட்டளைகளையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்க மறந்திருக்கிறோம். பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்த தவறியிருக்கிறோம். எங்களை பார்த்து நடக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் நன்முன்மாதிரியை காட்ட தவறிய நேரங்களை எண்ணி மிகவும் துக்கப்படுகிறோம். தயவாக எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும். நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்காக இந்த சமுதாயத்தில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நமது பாவங்களுக்காக கிறிஸ்து காயப்பட்டார், நமது அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அந்த அன்புள்ள இயேசு நம்மையும் நேசிக்கிறார். நிச்சயமாக அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லம் மகிமையும் என்றைக்கும் உடையவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் செய்யும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியிலெங்கும் எவ்வளோ மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரின் உம்முடைய சத்துக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலர்கள் வாயினால் பலனுண்டு பண்ணினி. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியில் எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த இப்பொழுது சிறுவர்களின் ஆக்ஷன் சாங். உண்மை அன்பை உதறி சென்றான் நண்பருடன், வீட்டை விட்டு ஓடி போனான் இளைய மகன். உண்மை அன்பை உதறி சென்றான் நண்பருடன், ஜாலி ஜாலி ஜாலி, காலி பணமும் காலி, துட்டு போயிட்டு மனசு கெட்டு போயிட்டு, இதயம் நொறுங்கிட்டு அது அன்பை தேடிட்டு. துட்டு போயிட்டு மனசு கெட்டு போயிட்டு, இதயம் நொறுங்கிட்டு அது அன்பை தேடிட்டு. அப்பாவின் கரங்கள் மகனை உயர்த்திட்டு, அப்பாவின் கரங்கள் மகனை உயர்த்திட்டு. லாலா 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 மனதோடு வாழ்வை பெற்றிடுவோம் மகிழ்ச்சியோடு.
மணியோடு ஜிம் ஜிம்மா ஓஹே ஜிம் ஜிம்மா ஜிம் ஜிம்மா ஓஹோ ஜிம் ஜிம்மா. முதலாம் வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு கண்கள் இருளடைந்தது. கர்த்தருடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டலை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பது வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேடு தேடு புதிய மனதோடு பாடு பாடு ஆர்ப்பரிப்போடு. தேடு தேடு புதிய மனதோடு பாடு பாடு ஆர்ப்பரிப்போடு. சத்தியத்தை கொண்டு நித்தியத்தை கண்டு, சத்தியத்தை கொண்டு நித்தியத்தை கண்டு, சந்தோஷமாயாடு நீ சந்தோஷமாயாடு. டுடுடுடு லாலாலா டுடுடுடு லாலாலா டுடுடுடு லாலாலா டுடுடுடு. தேடு தேடு புதிய மனசோடு பாடு பாடு ஆர்ப்பரிப்போடு. தேடு தேடு புதிய மனசோடு பாடு பாடு ஆர்ப்பரிப்போடு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. பிள்ளைகளை, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவார் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களை, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பிள்ளைகளின் கருத்து பாடல். தேடு கண்டுபிடி சத்தியத்தை, தொலைந்த வெள்ளிக்காசு அட்டை போல
தேடு கண்டுபிடி சத்தியத்தை, தொலைந்த வெள்ளி காசு ஆட்டை போல தேடிடு தேடிடு தேடு கண்டுபிடி, தேடிடு தேடிடு தேடு கண்டுபிடி. புது மனதோடு தேடிடுவாய், அதிகாலை ஜெபத்தில் தேடிடுவாய். புது மனதோடு தேடிடுவாய், அதிகாலை ஜெபத்தில் தேடிடுவாய். விடுதலையாக்கும் சத்திய வார்த்தையினாலே தேடிடுவாய். விடுதலையாக்கும் சத்திய வார்த்தையினாலே தேடிடுவாய். தேடிடு தேடிடு தேடு கண்டுபிடி, தேடிடு தேடிடு தேடு கண்டுபிடி. உண்மையை ஒழுக்கமை தேடிடுவாய், நற்செயல்களினால் தேடிடுவாய். உண்மையை ஒழுக்கமை தேடிடுவாய், நற்செயல்களினால் தேடிடுவாய். பக்தியை கவனமாய் தேடி ராஜாக்கள் முன்பாக நெஞ்சிடுவாய். பக்தியை கவனமாய் தேடி ராஜாக்கள் முன்பாக நெஞ்சிடுவாய். நம்பிக்கையாய் நீ தேடிடு, நீதான் பாக்கியவான். தாழ்மையாய் நீ தேடிடு, உன்னை உயர்த்திடுவார். பொறுமையாய் நீ தேடிடு, ஆத்மாவை காத்துக் கொள்வாய். நம்பிக்கையாய் தாழ்மையாய் பொறுமையை தேடிடுவாய். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரின் சமூகத்திலே நமது சோத்திரங்களை ஏறெடுப்போமாக. சபையார் இதற்கு மறுமொழியாக, தேவனே உமக்கு துதி உண்டாவதாக என்று சொல்வோமாக. அனைத்து உலக சிறுவர் சிறுமியர் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் பணியாற்றுகிற ஸ்தாபனங்களுக்காகவும் தொன்று நிறுவனங்களுக்காகவும் அதிலே பணியாற்றுகிற ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது திருமண்டலத்தின் கல்வி நிலையங்களுக்காகவும் கருணை இல்லங்களுக்காகவும் அதிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்காகவும் பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவனே உமக்கே துதி உண்டாவதாக. நமது பாலியர் சங்கத்தின் மூலம் நடைபெறும் பத்திரிகை ஊழியங்களுக்காகவும் பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகை ஊழியங்களுக்காகவும் ஞாயிறு பாடசாலை முகாம் நல்மேப்பர் சிறுவர் முகாம் போன்ற ஊழியங்களுக்காகவும் ஒளி நாடக ஊழியம் திரைப்பட ஊழியம் வேதாகம ஊழியம் கழக ஊழியம் ஆகியவற்றுக்காகவும் அயல் இடங்களில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. தேவனே உமக்கே துதி உண்டாவதாக. நமது விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். சபையார் மறுமொழியாக, எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்வோம். நமது தேசத்தில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரும் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இவ்வுலகில் வாழ்ந்து இதுபோல ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்து பெருக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. குழந்தை தொழிலாளர்களுக்காக சிறுபெட்டி தீப்பெட்டி பட்டாசு போன்ற ஆபத்தான பணிகளிலே ஈடுபடுகின்ற குழந்தைகளுக்காகவும் கொத்தடிமைக்காகவும் வீடுகளிலும் தொழில் கூடங்களிலும் வேலை செய்கின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் மீட்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. இளம் பருவத்திலே குற்றம் செயலில் ஈடுபட்டு சிறுவர் சிறைச்சாலைகளில் இருக்கும் குழந்தைகளின் விடுதலைக்காகவும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் மறுவாழ்வுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. பெண் குழந்தைக்காகவும் விசேஷமாக வன்முறைகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைக்காகவும் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற ஸ்நானபலிக்காகவும் கதை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. எல்லா குழந்தைக்கும் போதுமான அடிப்படை கல்வி கிடைக்கும். குறிப்பாக மாற்று திருநாள்களுக்கு வழங்கப்படும் கல்வி சேவை வளரவும் அப்பளிகளுக்கான தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக.
நமது அனைத்து ஞாயிறு பாடசாலை குழந்தைகளுக்காகவும் அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் உலக பிரகாரமான ஞானத்திற்காகவும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேர்வதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவரும் அன்போடு ஏற்றுக்கொள்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த வேளையில் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் தயவா ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்புறம் கண்ணிமரத்தினாலே கன்னிமர திருப்பவிட்டு பிறந்தார். பொதுவிலாந்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அடையப்பட்டு மறுபட்டு 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோர் பொதுவாக இருக்கிற ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பரிசு வழங்கப்படும். டீச்சர்ஸ் வந்து மொத்தமாக அவங்கவுங்க பிள்ளைங்களுக்குள்ளதை வாங்கிக்கோங்க. நீங்கள் பிரைமரி டீச்சர் திருமதி புனிதா ராணி, ஜூனியர் டீச்சர் திருமதி அனிதா, பிகினர் டீச்சர் திருமதி இன்பராணி, ஜூனியர் டீச்சர் திருமதி பி ராணி, இன்டர் டீச்சர் திருமதி அன்ன பொன்செல்வி, சீனியர் டீச்சர் திருமதி சோஃபியா, நர்சரி டீச்சர் மிஸ் ஜெஸ்ஸி, எங்களுடைய சண்டே ஸ்கூல் சார்பாக டீச்சருக்கும் சாருக்கும் எங்களை வழிநடத்தி செல்கிறதுக்காக அவங்களுக்கு சிறப்பான பரிசுகளை நாங்கள் கொடுத்து அவங்களை கனப்படுத்தன்னு விரும்புகிறோம். முதலாவதாக சாருக்கு ராணியக்கா அவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க. டீச்சருக்கும் ராணியக்கா ப்ரைஸ் கொடுப்பாங்க. கொடுங்கக்கா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த பாலர் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக சிறப்பாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சிறுவர் சிறுமியருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அல்லது சிறப்பான ஆராதனையை நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய சிறு பிள்ளைகள் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் அன்பு ஆசிரியர்கள் மூலமாக அவர்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நல்லதொரு அலங்காரம், இனிமாக நல்ல சின்ன பிள்ளைங்களை ஊக்குவித்து அவர்களை வழிநடத்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்கள் யாவரையும் தொடர்ந்து வழிநடத்தி செல்வாராக. மீதியான வேலைகளையும் நம்முடைய ஞாயிறு பாடசாலை மாணவ மாணவியர் நம்மை வழிநடத்தி செல்வார்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாலர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக எனக்கு செய்தி கொடுக்க வாய்ப்பளித்த சபை குருவானவர், சபை ஊழியர், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மூப்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா.
அப்பா ஏசப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா ஏசப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறேன் ஏசப்பா. அப்பா நாங்கள் அப்பா ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா ஏசப்பா மனசில் போய் அப்பா அது அப்பா அப்பா வாழ்க்கைக்கு பிரகாசமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நான் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஏசப்பா உங்களுக்கு புரிய நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனால நல்ல பிதாவே, ஆமென். 2024ஆம் ஆண்டு நாங்கள் இந்த ஆண்டில் தேடு கண்டுபிடி சத்தியத்தை என்ற தலைப்பில் கீழாக நாங்கள் பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாம் படிச்சுட்டு வருகிறோம். பாலியர் சங்கத்தின் ஊழியம் மூலமாக எங்களுக்கு வந்து நல்ல பாட புத்தகங்களை தயார் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். அந்த தலைப்பின் கீழே தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக ஒரு சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இப்போ என்ன தலைப்பு சொன்னேன்? தேடு கண்டுபிடி சத்தியத்தை. தேடு அப்படின்னா என்ன? தேடு அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் சொல்லேன். அம்மா ஒரு ஊக்கு வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊக்கு அப்பம் பார்த்து கிடைக்காது, அப்படி தானே? அதே மாதிரி வாலிப பிள்ளைங்க அப்படின்னா ஷாலு, இந்த டாப்புக்கு என்ன ஷால் போட, இந்த டாப்புக்கு என்ன ஷால் போட அப்படின்னு தேடிட்டு அலைவாங்க. முதியவங்க வயசானவங்க அப்படின்னா அவங்க வந்து ஞாபக மறதி, இந்த பொருளை இப்போ எங்கே வச்சேன், இந்த பொருளை எங்கே வச்சேன் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபக மறதி, அப்படி தானே? அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னா அவங்க வந்து தேடுனதுனால தான் கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி தானே? எக்ஸாம்பிளுக்கு மிக்சி அவங்க தேடினதுனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் அம்மியில் அரைச்சிட்டு இருந்தாங்க, அப்படியே அரைச்சிட்டு இருக்கணும்னு விட்டுருக்கலாம்ல, அவங்க தேடினாங்க, அதனால தான் அவங்க மிக்சியை கண்டுபிடிச்சாங்க. தேடணும் அப்படின்னாலே அது கண்டுபிடிப்பில் தான் முடியும், அப்படி தானே? ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்கும்? எக்ஸாம்பிள் சொல்லேன். சுண்டவளை பஸ் ஸ்டாண்டில் நம்ம இருக்கோம், நிற்கும். சுண்டவளை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு ஒருத்தங்க கிட்ட போய் எனக்கு பணக்குடிக்கு போகணுன்னு வழி கேட்கும். அவங்க சொல்லாங்க பணக்குடிக்கு 5 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. ஆனால் நம்ம பணக்குடிக்கு மேக்கமாற போகணும், நம்ம கிழக்கமாற போகிறோம். கிழக்கமாற போகிறோம், 5 கிலோமீட்டர் ஆகிட்டு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டு, ஆனால் நம்ம தேடுற பணக்குடி வரல. ஏன்? திசை மாறி போகிறோம், அப்படி தானே? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம திசை மாறி போயிட்டுருக்கோம். நான் எதுக்கு பிறந்திருக்கேன், நான் பிறந்த நோக்கம் என்ன, நான் போகிற பாதை சரிதானா அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது, அப்படி தானே? அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்கள் தேடி இருக்கீங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்கா அதுக்கெலாம் பதில்? அதுக்கெலாம் பதில் வேணும்னா இந்த புத்தகத்தை படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதுக்கெலாம் விடை எங்கே இருக்குன்னா இந்த சத்தியத்தில் தான் இருக்குது. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? எக்ஸாம்பிள் சொல்லேன். ஒரு பெரிய கதவு இருக்குது, அது ரொம்ப பெரிய கதவாக இருக்குது. அந்த எவ்வளோ பெரிய கதவாக இருந்தாலும் அதுக்கு சாவி எவ்வளோ தான் இருக்கும்? குட்டியாக தான் இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி அந்த சாவியை நம்ம எந்த இடத்துல போட்டாலும் அந்த கதவு திறக்குமா? திறக்காது. அதை எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட்டால் தான் அந்த கதவு திறக்கும், அப்படி தானே? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்ம போகிற பாதை சரிதானா, நம்ம பிறந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழும்போம். என்ன அப்படின்னா, ஏன் நிறைய புத்தகம் இருக்குது இந்த உலகத்தில், நம்ம ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனது திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, பாரதியார் எழுதியிருக்காரு, நான் ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு தோணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு அதை ஃபஸ்ட்டு வாங்கினோடனே அதை ஆப்ரேட் பண்ண நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே? அப்போ அதில் கொடுத்துருக்குற மேனுவல் புக்கை படித்தாதான் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மேனுவல் புக்கை படித்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வாஷிங் மிஷினுக்குள்ளே மேனுவல் புக்கை படிக்கிறதுக்கு பதிலாக மிக்சிக்குள்ளே மேனுவல் புக்கை படித்தா அந்த வாஷிங் மிஷினை ஒர்க் பண்ண முடியுமா, ஆப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எந்த புக்கை படித்தாலும் நம்ம போகிற பாதை சரிதானா, நான் எதுக்கு பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கெலாம் வேறு எந்த புக்கை படித்தாலும் பதில் கிடைக்காது. இந்த வேதத்தை படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் எழுதின மேனுவல் புக்கு தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இதில் தான் உங்களுக்கு உள்ள உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கும்னு நான் நம்பலை. அதனால தான் சொல்லுதேன், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பதிலை இதில் தேடுங்க. இன்றைக்கி வேதாகமத்தில் ஒரு சில சத்தியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னோட கூட உங்கள் வேதாகமத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா 15 அதிகாரம். லூக்கா 15. அதில் ஒரு 3 உவமைகள் சொல்லியிருக்கு, அப்படி தானே? முதல் உவமை என்ன சொல்லியிருக்கு? தொலைந்து போன ஆட்டுக்குட்டி.
தொலைந்து போன ஆட்டுக்குட்டி. ஒரு மேய்ப்பன் 100 ஆடு வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது. மிச்சம் 99 ஆடு இருக்குது. ஆனால் அந்த மேய்ப்பன் அந்த 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறாங்க. போய் அந்த ஆட்டை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க தூக்கி அதை அவங்க தோளில் வச்சுட்டு அவங்க மட்டும் சந்தோஷப்படாமல், அவங்க சந்தோஷப்பட்டுட்டு அவங்க மட்டும் படாமல் அவங்க வீட்டில் வந்து அவங்க சகோதரனிடத்தில் சொல்லி, நான் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. அப்படி தானே? அந்த ஆடு ஏன் தொலைஞ்சு போயிருக்கோம்? ஃபஸ்ட்டு அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டிருக்காது. அப்படி தானே? அப்புறம் ரெண்டாவது, அது வேற எங்கேயாவது பச்சை பசேல்னு புல்லுலாம் இருந்திருக்கும். அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரும் அப்படின்னு போயிருக்கும். இதே மாதிரி இதை தொலைஞ்சு போன கதைன்னு சொல்லதுக்கு பதிலாக, தொலைஞ்சு போன ஆட்டோட கதைன்னு சொல்லதுக்கு பதிலாக நம்மளோட கதைன்னு சொல்லலாம். அப்படி தானே? எப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து 3ஆவது வசனம் வரை யாராவது வாசிங்க. இது வாசிங்கன்னா நம்ம யாருன்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே? நம்ம எப்படி இருக்கோம்னா, உலக வழக்கத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாரும் வாழ்கிற மாதிரி. இன்னும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனசும் நம்ம மாம்சமும் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்ருக்கோம். ஆக மொத்தத்தில் இந்த தொலைஞ்சு போன ஆடு வேறு யாரும் இல்லை, அது நம்ம தான். ஆனால் கவலைப்படாதீங்க, ஒரு வழி இருக்குது. அதே லூக்கா 15 அதிகாரத்தில் 8, 9, 10 வசனம் சொல்லுது. இதில் ஒரு கதை இருக்குது. 10 வெள்ளிக்காசு. ஒரு ஸ்திரீ வந்து 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. அப்படி தானே? அப்போ அவங்க அந்த இருட்டில் அதை ஜாக்கிரதையாக தேடினாங்க. அதை விளக்க கொளுத்துனாங்க. ஃபஸ்ட்டு விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையாக தேடினாங்க. தேடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படி தானே? இந்த 2வது உவமையில் தொலைஞ்சு போன நிலமையில் இருக்க நம்ம எப்படி தேடணும்னு சொல்லி தந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க விளக்க கொளுத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒரு கம்மல் சொறைய, இருட்டாக இருக்குது வீடு, அப்போ கம்மல் சொறைய தொலைச்சிட்டோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டார்ச் லைட் எடுப்போம். அப்படி தானே? டார்ச் லைட் எடுத்து அதை தேட ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இருட்டுக்குள்ளே தான் நம்ம தேடுவோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம டெய்லியும் பைபிள் வாசிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு தெளிவு இருக்காது. இருட்டுக்குள்ளேருந்து வாசித்த மாதிரி இருக்கும், எதுவுமே புரிஞ்சிருக்காது அந்த பைபிளில். இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கும்போது ஒரு காரியம் செய்யுங்க, அது உங்களுக்கு புரியணும். அதில் உள்ள சத்தியங்களெல்லாம் புரிஞ்சு அது உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆவியானவர் அலைங்க. வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது நெஞ்சு. எனவே எழுதி கொடுத்து அவருடைய உதவியோடு வேதத்தை தியானம் பண்ணுங்க. 2வது என்ன சொல்லுதுன்னா, 8ஆம் வசனம், அவங்க வீட்டை பெருக்குறாங்க. நம்ம எவ்வளோதான் பைபிள் வாசித்தாலும், எவ்வளோதான் அந்த வசனத்தை தியானித்தாலும், நம்மக்கிட்ட ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு நோ சொல்லணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், அதை விடணும் ஏசப்பா அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறத நம்ம தெளிவாக கேட்க முடியும். அந்த பெண் வந்து ஜாக்கிரதையாக தேடினாங்க. அப்படி தானே? நாமளும் தொலைஞ்சு போன பொருளை தேடணும்னா ஜாக்கிரதையாக தேடணும். அதே மாதிரி தான் நம்ம பைபிள் வாசிக்கிறத பார்த்தா ஒரு நாள் வாசிப்போம், ஒரு வாரம் வாசிக்க மாட்டோம். அப்படி தான் நம்ம டெய்லியும் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கோம். பைபிள் வாசிக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வைங்க. வாசிக்கிற வேத பகுதியை புரிஞ்சு வாசிங்க. 5 வசனம் வாசித்தாலும் அதை புரிஞ்சு வாசிங்க. அதில் என்ன இருக்குன்னு ஜாக்கிரதையாக தேடுங்க. 3வது கெட்ட குமாரன் கதை. அதில் 3வது உவமை இருக்குது. அந்த கதை என்ன, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்காங்க. அதில் இளைய குமாரன் வந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க நண்பர்களோடு போகிறாங்க. நண்பர்களோடு போய் அவங்க அதை நல்ல விஷயத்துக்கு அதை செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தேவையில்லாத வீண் செலவு பண்ணாங்க அந்த ஆஸ்தியை வச்சு. அப்புறம் அந்த ஆஸ்தியெல்லாம் அவங்க கிட்ட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானோடனே இவங்க ஒரு வீட்டில் போய் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் அவங்க பன்னி மேய்க்கிற வேலை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பன்றியை மேய்க்கச்சில் அவங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு.
அப்போ அந்த தவிட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க போச்சல, அந்த தவிடு கூட அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, நம்ம அப்பா வீட்டில் எவ்வளோ நம்ம அப்பாவுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருக்கும் ருசியான பதார்த்தங்கள் கிடைக்கி, நம்ம ஏன் இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தோணுது இளையகுமாரனுக்கு, நம்ம அப்பா கூட போய் அவங்களுக்கு கீழே ஒரு வேலைக்காரனாவது வேலை செய்வோம் அப்படின்னு தோணுது. அப்போ அவங்க போவச்சில், அவங்க தூரத்தில் போவச்சிலேயே அவங்க அப்பா வந்து அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு வேற வஸ்திரங்கள்லாம் போட்டு வச்சு அவங்களுக்கு அன்னைக்கு கொளுத்த கஞ்சி அடிக்கிறாங்க. அப்படி தானே? இந்த கதைக்கு நீங்கள் நிறைய பெயர் சொல்லலாம், தொலைஞ்சு போன மகன், கெட்ட குமாரன் அப்படின்னு. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்றேன், இது ஒரு நம்பிக்கையின் கதை. திஸ் இஸ் எ ஸ்டோரி ஆஃப் ஹோப். இளையகுமாரன் கெட்டு போய் தன்னுடைய ஸ்தானத்தை போய் தொலைஞ்சு போன ஒருத்தனாக இருந்தான். ஆனால் அவன் திரும்பி வந்தப்போ அவனை ஏற்றுக்கிடதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அதே போல் தான் நம்ம எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் நம்மளை திரும்பி ஏற்றுக்கொள்ளதுக்கு ஒருத்தர் இருக்காது. அதனால தான் இதை நான் நம்பிக்கையின் கதைன்னு சொல்லுதேன். நாம் எந்த நிலமையில இருந்தாலும் இன்னைக்கு திரும்பி வாங்க. இந்த 3 உவமையுமே நீங்கள் கதைன்னு பார்த்தா அது வெறும் கதை தான். நான் சொல்லி தந்த மாதிரி கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் சமாதானமுமாக இருக்கும். சத்தியத்தை தேடி கண்டுபிடிங்க, உங்கள் வாழ்க்கையை சரியாக கட்டுங்க. தேவன் நாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா ஒரு நிமிடம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட ஏசப்பா அப்பா 3 உவமையை வச்சு அப்பா ஜாக்கிரதையாக தேடுறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்ப்பா. ஏசப்பா ஜாக்கிரதையாக ஏசப்பா என்னம்மா அப்பா தேடுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்ககிட்ட இருக்க வீணான தேவையில்லாத அப்பா எல்லா செயல்களையும் அப்பா நாங்கள் தூக்கி எறிந்துக்கிட்டு அப்பா உங்களுடைய வார்த்தையை தெளிவாக கேட்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா மீதியான நேரம் பொழுது உங்கள் கருத்தில் கொடுக்குறேன், தாழ்த்துக்கிற பெருமையாக்குகிறேன். நீங்கள் மட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஞாயிறு பசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தந்தை போதை தேடாமல் தாமதமே பண்ணிடாமல், தாளந்தை போதை தேடாமல் தாமதமே பண்ணிடாம். ஞானமீது இறங்கி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி பால ஞாயிறு பசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம், பால நேச பாதம் பணிய கற்றோம். பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம். பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த ஊரிலெங்கும் நம் பஞ்சாகம் மோதும் பாதமே. பால ஞாயிறு பசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தேடி வந்தரையும் நேசிகருண்டு, பாடி அர்ப்பணிக்க பாலர் பாட்டுண்டு. கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு, கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு. நெற்றி மூடு பாதம் பாட தேடி எல்லா ஏதம் உண்டு. பால ஞாயிறு பசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். இன்று மட்டும் நம்மை ஏந்தி வைத்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும். அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும். எண்ணி முடியாத நன்மை ஏகமாக எண்ணிக் கொண்டு பால ஞாயிறு பசமாய் வரும் பாடி இயேசு போற்றும். பால சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம், பால நேச பாதம் பணிய கற்றோம். பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம். பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம். ஊரிலெங்கும் நம் பஞ்சாகம் மோதும் பால ஞாயிறு
கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறுபிள்ளைகளை உம்மிடத்தில் அழைத்து அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்த நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த அருமையானதொரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக சிறுவர் சிறுமியராக இணைந்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுப்பதற்கு தேவனாய் கர்த்தர் அன்பிள்ளைகளை நீர் பழக்கினீர், நீர் நடத்தினீர். உமக்கு நன்றி ராஜா. அன்பு பிள்ளைகள் மூலமாக குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம் மகிமைக்காக அன்பு பிள்ளைகளை நீர் வழிநடத்தியதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஞாயிறு பாடசாலை அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து நீர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு வயது முதலே உமக்கு ஏற்றபடி அன்பு பிள்ளைகள் வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எப்படி நீர் சிறு வயது முதலே மனுஷ தயவிலும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் கீர்த்தியிலும் வளர்ந்து பெருகினீரோ, அதுபோல் எங்களுடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருகுகிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டது போல அன்பு பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்கிற பிள்ளைகளாக, அன்புள்ள பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக, திறமைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அன்பு பிள்ளைகள் வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. தாளந்துகள் வைத்திருக்கிறவர்கள் அதை மண்களை புதைத்து வைத்து விடாமல் ஆண்டவரே, அதை அதிகமாக பெருக்குகிற பிள்ளைகளாக, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறவர்களாக, தாளந்துகளை உருவாக்கி கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. இனிமாக தகப்பனே, இவர்களை அன்போடு பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி. அன்பு பிள்ளைகளை ஊழியத்தின் பாதைகளை நீர் பயன்படுத்தி வருகிறீர். உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உணர்ந்தவர்களாக உண்மையும் உற்சாகத்தோடு உதாரத்துவமாக இனிமாக ராஜா தங்களுடைய முழு உழைப்பையும் அன்பு பிள்ளைகளுக்காக கொடுக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான தாழ்ந்துகளுக்காக, திறமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஊழியத்தின் பாதைகளை பயன்படுத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் திருச்சபையராக ஒன்றாக கூடி வந்து அன்பு பிள்ளைகளுடைய நடத்துதலை பங்கு பெறுவதற்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் நீங்கள் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தேடு கண்டுபிடி சத்தியத்தை என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே நாங்களும் சத்தியபரனாகிய உம்மை நாங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளவும், இனிமாக தொலைந்து போய் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ராஜா எங்களுக்காக காத்திருக்கிற நல்ல தகப்பன் உண்டு என்ற நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆக நம்பிக்கையோடு ஆண்டவர் உம்மண்டைகளை வந்து உம்முடைய மந்தையின் ஆடுகளாக உம்முடைய மேய்ச்சலை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் உம்மை மெய்ப்பராக கொண்டு உம்முடைய மந்தையிலே நல்லதொரு இளைப்பாறுகிற ஆடுகளாக, குறைவில்லாத உம்மை சார்ந்து வாழுகிற ஆடுகளாக தொடர்ந்து வாழ அன்பு பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு மகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் மகளை பலப்படுத்துவீராக. இன்னுமாக தொடர்ந்து உடைய நாமத்தினாலே அன்பு பிள்ளை வளர்ந்து பிறகு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பாடல் பாடின, இன்னும் வசனம் கூறின, ஆராதனை நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டுமாக உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் குடும்பத்திலே தலைவராக நீர் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதிர்ந்தின் காலத்தில் யாவையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நீர் என்பதை அன்பிள்ளைகள் புரிந்தவர்களாக தங்கள் வாழ்க்கையில உண்மையே தொடர்ந்து சார்ந்து கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் தொடர்ந்து வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வயதான தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். அன்பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் இப்படி நாமத்தினாலே வழிநடத்தி செல்வீராக. பலவீன நேரத்திலே பலனை கொடுத்து தாங்கி ஆதரித்து வழிநடத்தி செல்வீராக. இனிமாக தகப்பனை காணிக்கை படைத்திருக்கிற, உற்சாகமாக கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. தகப்பனை ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் நீ அங்கீகரித்தது போல அன்பு பிள்ளைகளையும் அவர்கள் காணிக்கைகளை அங்கீகரித்ததற்காக நன்றி ராஜா. உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எடுத்து எங்களை தொடர்ந்து பயன்படுத்தி செல்வீராக. என் மகத்தவருடைய மதிய நேரத்தில் நடைபெற இருக்கிற ஆராதனையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அதிலும் உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டு உமக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து பெறுக ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த பாலர் ஞாயிறுக்கன்று
உற்சாகமாக கொடுத்த ஆண்டவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே. தேவனாய் கர்த்தர்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. அதன் மூலமாக அன்பு பிள்ளைகள் பெற்றிருக்கிற பயனுக்காக நன்றி. இதை நாங்கள் தகப்பனை இப்படி நாம் மகிமைக்காக தொடர்ந்து வாழ அன்பு பிள்ளைகள் உதவி செய்வீராக. மீதியான வேலைகளை நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு நிறைவு கீதமாக 200 கீதங்கள் 275வது பாடல் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் என்று பாடுவோம். 200 கீதங்கள் 275வது பாடல். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். பாவி 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 பரலோகம் சேரவா. பாவி 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 பரலோகம் சேரவா. பிராணநாதர் பாத தண்டை பாவியே ஓடிவா. பிராணநாதர் பாத தண்டை பாவியே ஓடிவா. பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே. பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காணாதே. இரட்சகரை அழைக்கிறார் பாவியே ஓடிவா. இரட்சகரை அழைக்கிறார் பாவியே ஓடிவா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே. நாதன் கிறிஸ்து அண்டை பாவியே ஓடிவா. நாதன் கிறிஸ்து அண்டை பாவியே ஓடிவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே.